Hello friends, welcome to Learners Program. இந்த வீடியோல இருந்து நம்ம இப்போ ஒரு புது சீரீஸ் வந்து பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா வீக்லி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அவைலபிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீக்குக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரே வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் NICL. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் 500 அசிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து 24th of October அண்ட் லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா November 11. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் phase 1 அண்ட் phase 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் phase வந்து நமக்கு 30th November இருக்கும். செகண்ட் phase வந்து 28th of December இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் வைஸாக நமக்கு எவ்வளோ வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடுல பார்த்தீங்க அப்படின்னா 35 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு 500 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் 21 இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் 30 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷனாக அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஜஸ்ட் அ கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின். ஸோ நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருந்தால் போதும். எந்த டிசிப்ளின் அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. ஸோ எந்த ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கூட இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். செலெக்ஷன் ப்ரொசீஜரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ phase 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 60 மினிட்ஸ் டியூரேஷனில் இருக்கும். 3 செக்ஷன் இருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ 30 கொஸ்டின்ஸுக்கு 30 மார்க்ஸ் அண்ட் 35 கொஸ்டின்ஸுக்கு 35 மார்க்ஸ் அப்படின்னா மற்ற 2 செக்ஷனுக்கு ஸோ டோட்டலாக 100 questions for 100 marks இருக்கும் for 60 minutes. செகண்ட் phase மெயின் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ 200 கொஸ்டின்ஸுக்கு 200 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியாக எவ்வளோ மினிட்ஸ் அப்படிங்கிறதையும் டியூரேஷனில் வந்து கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்போ நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம லொக்கேஷனை வந்து செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து SC, ST, PWBD, எக்ஸர்வஸ் மேனுக்கு 100 rupees அண்ட் மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 850 rupees. ஸோ இதில் நம்ம 3 ஸ்டெப்ஸை வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் வந்து ஃபீஸ் பேமெண்ட், தேர்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோடிங் ஒர்க். ஸோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், ஃபைல் சைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் 500 அசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது அண்ட் இங்கே வந்து நமக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்து பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். இல்லை நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி இங்கே லாகின் பண்ணிக்கலாம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன்லேருந்து ஃபோட்டோ, சிக்னேச்சர், டீட்டெயில்ஸ், ப்ரிவ்யூ, அப்லோடிங் ஒர்க், பேமெண்ட் எல்லாமே வந்து நம்ம இனிஷியலாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸை முடிச்சு தான் நமக்கு தேவையான ஐடி க்ரெடென்ஷியல்ஸ் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம இனிஷியல் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஐடியை யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே ஸ்டெப் வைஸாக கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் வந்து ஆன்லைன் மோடில் தான் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸுடைய ஸ்கேனிங் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபை வந்து எப்படி ஸ்கேன் பண்ணியிருக்கணும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது இந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட்டை இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அதனுடைய ஃபார்மேட்ஸ் எல்லாமே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட், ONGC. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் அண்ட் என்ன ட்ரேட் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 10 seats, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், லெபார்டரி அசிஸ்டன்ட், எலக்ட்ரீஷியன், எக்ஸிக்யூட்டிவ், எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 115 seats வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு பொறுத்து ஒவ்வொரு ட்ரேடுக்கு என்ன சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு செக்டார்லேயுமே வந்துட்டு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய லொக்கேஷனை பொறுத்து ட்ரேடை பொறுத்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சதர்ன் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 years, மேக்ஸிமம் 24 years இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கன்செஷன் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரி அசிஸ்டன்ட் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10th and 12th எக்ஸாமினேஷனில் பாஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் மற்ற ஸ்பெசிஃபிக் ட்ரேடுக்கு ஐடிஐயில் வந்து நம்ம முடிச்சிருக்கணும். செக்ரட்டேரியல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் அ கிராஜுவேட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் கிராஜுவேட் தான் கேட்டிருக்காங்க. ஃபயர் சேஃப்டி எக்ஸிக்யூட்டிவ்க்கு பிடெக் ஆர் பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், எலக்ட்ரிக்கல் எக்ஸிக்யூட்டிவ், சிவில் எக்ஸிக்யூட்டிவ், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ஜஸ்ட் அ டிகிரி. அண்ட் அதாவது இப்போ எந்த பர்டிகுலர் டொமைனில் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஓரியன்டாக இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு டிகிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோக்கும் தனியாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் அப்ரெண்டிஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்க இந்த நாட்ஸ் போர்ட்டலில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ நாட்ஸ் போர்ட்டலில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தனியாக வீடியோவே வந்து நம்மளோட பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து 12 months. ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு 9,000, டிப்ளமோக்கு 8,050, ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 7,000 அண்ட் 7,700, 8,050 அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா மெரிட்டை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் கண்டிஷன்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், செலெக்ஷன் அண்ட் ஜாயினிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4/10 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் ஃபார் ரிசீவிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து 25/10 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ என்ன ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட். ஸ்டார்டிங் டேட் 24th of October அண்ட் லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து November 13th. பே ஸ்கேல் டீட்டெயில்ஸ் அண்ட் வேகன்சிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அரௌண்ட் 1,500 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டேட் வைஸாக எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 200 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கேட்டகரி வைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். October 24th ஸ்டார்ட் ஆகி November 13th வந்து நமக்கு லாஸ்ட் டேட் டு அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20, மேக்ஸிமம் 30 years ஆஃப் ஏஜ் இருக்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ரெகுலர் ஃபுல் டைம் பேச்சுலர்ஸ் டிகிரி கேட்டிருக்காங்க. எந்த டிசிப்ளின் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. ஸோ எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள். ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்ட்ரக்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் நமக்கு ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இல்லைனா குரூப் டிஸ்கஷன் இருக்கும்.
ஸோ இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து வந்து இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்லேருந்து நமக்கு டெஸ்ட் இருக்கும். அதாவது ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், டேட்டா அனாலிசிஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜை பேஸ் பண்ணி நமக்கு மேக்ஸிமம் 155 கொஸ்டின்ஸுக்கு 200 மார்க்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கான டைம் டியூரேஷனும் வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங் ஒரு எஸ்ஸே வந்து இருக்கும் ஃபார் 25 மார்க்ஸ் அண்ட் டியூரேஷன் 30 minutes. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ ராங் ஆன்சர்ஸ்க்கு 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர்ஸ் வந்து ஒவ்வொரு ஜோனில் எங்கே இருக்குது கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்து வந்து நம்ம நியர்பை லொக்கேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு அகெயின் யூஷுவல் ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், தேர்ட் வந்துட்டு நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணக்கூடிய ஒர்க். அனக்ஷர் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூசிவாக இருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் PGCIL, அதாவது பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ என்ன ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் டிப்ளமோ ட்ரெயினி இன் எலக்ட்ரிக்கல் ஆர் சிவில், ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினி, HR, F&A அண்ட் அசிஸ்டன்ட் ட்ரெயினி. வேகன்சிஸ் அண்ட் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு அதனுடைய ஐடி அண்ட் டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ரீஜியனை பொறுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் நேம் அவங்க ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருந்தது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ அதனுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்குறாங்க. DTEக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஃப்ரீ ஆஃப் டிப்ளமோ இன் ரெலவெண்ட் டிசிப்ளின் ஆஃப் என்ஜினியரிங், அதாவது எலக்ட்ரிக்கல் சார்ந்த டிசிப்ளின்ஸில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க வித் மினிமம் 70% ஆஃப் மார்க். அண்ட் ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அதாவது பிடெக், BE, MTech, ME இருந்தோம் அப்படின்னா வித் ஆர் வித்தவுட் டிப்ளமோ இருந்தால் கூட நாட் அலவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் என்ன, எது இருந்தால் அலவுட், எது இருந்தால் அலவுட் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஏஜ் லிமிட் வந்து 27 இயர்ஸ் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 300 rupees அண்ட் 200 rupees அப்படின்னு. ரிலாக்ஸேஷன் அப்போ ஏஜ் லிமிட்டில் எவ்வளோ இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் 100% வெயிட்டேஜ்க்கு. ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும், எவ்வளோ பார்ட் இருக்கும், எவ்வளோ மார்க்ஸ் அண்ட் ராங் ஆன்சர்ஸ்க்குலாம் வந்துட்டு எவ்வளோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் சென்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப். ஸோ மெட்ரிக் ஆர் பர்த் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு இது தேவைப்படும். அண்ட் வேறு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 22 October ஸ்டார்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து November 12. அண்ட் டேட் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக January or February 2025 நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் கோல் இந்தியா லிமிடெட் ஃபார் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ். ஸோ கேட் 2024 எடுத்திருக்க ஸ்கோரை பேஸ் பண்ணி இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன டிசிப்ளினில் என்ன வேகன்சிஸ் எல்லாம் இருக்குது, என்ன கேட் பேப்பர் கோட் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மைனிங்கில் பார்த்தீங்கன்னா 263 வேகன்சிஸ் இருக்குது. சிவிலில் 91, எலக்ட்ரிக்கலில் 102, மெக்கானிக்கலில் 104, சிஸ்டமில் 41. ஸோ டோட்டலாக நமக்கு 640 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29 October ஸ்டார்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து 28 November.
குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மைனிங்காக இருந்தால் அதுக்கு ஓரியன்டட் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. சிவில்னா அகெயின் சிவிலில் டிகிரி இருக்கணும் 60% ஆஃப் மார்க்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிஸ்டம்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி இன் பிஇ ஆர் பிடெக் ஆர் பிஎஸ்சி இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அண்ட் இஎன்டிக்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இன் ரெலவெண்ட் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கோடுக்கு எலிஜிபிளாக இருக்கிற பிரான்ச்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் சிவில் அண்ட் ஆர்கிடெக்சர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள். அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எலிஜிபிள் டொமைன் எது நாட் எலிஜிபிள் எது அப்படின்றதையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. டென்டேட்டிவ் வேகன்சிஸ் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees plus GST 180, so 1180 rupees for general category. SC ST PWBDக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எக்ஸெப்ஷன் இருக்கு. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 30 years இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட்லையும் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் பாண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற ரெக்ரூட்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் ஐடிஐ லிமிடெட். ஸோ போஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா யங் ப்ரொஃபஷனல் அண்ட் ஏஜ் வந்து 32 years கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என்டியில் பிஇ பிடெக் இன் இசிஇ கேட்டிருக்காங்க. 2 வேகன்சிஸ் பெங்களூரில் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ஐடி கேட்டிருக்காங்க. அகெயின் 2 வேகன்சிஸ் இருக்குது. டேட்டா சென்டரில் ஐடி நான் ஐடி அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க வித் ஈச் 2 வேகன்சிஸ். சிவில் ஹெச்ஆர் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் போஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற போஸ்டிங் என்ன எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது லொக்கேஷனில் எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 50 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் ஜாப் அண்ட் அதனுடைய டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆர்என்டி ஐஎஸ்என்ஐடி டேட்டா சென்டர் சிவில் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஹெச்ஆர் லீகல் எல்லாத்துக்குமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பீரியட் ஃபிக்ஸட் பீரியடுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 year இருக்கு. அண்ட் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரெமுனரேஷன் டீட்டெயில்ஸ் வந்து 60,000 per month. செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்டிங் ஸ்டேஜ், செகண்ட் வந்து அசஸ்மெண்ட் ஸ்டேஜ். அசஸ்மெண்ட்டில் நமக்கு குரூப் டிஸ்கஷன் பர்சனல் இன்டர்வியூ. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஐடிஐ லிமிட்டோடைய வெப்சைட்டில் போய் கரியர் பேஜை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அண்ட் அங்கேயே நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ட்ரெயினி ஆஃபீஸர்ஸ் இன் ஜூனியர் ஆஃபீஸர் கிரேட் அண்ட் ட்ரெயினி அசோசியேட்ஸ். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1910 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் டே டு அப்ளை வந்து 8/11, அதாவது November 8. ட்ரெயினி ஜூனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு 25 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் வித் 50% ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேங்கிங் ஃபீல்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 23 years அண்ட் மேக்ஸிமம் 32 years. ட்ரெயினி அசோசியேட்ஸுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 50. அகெயின் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் கேட்டிருக்காங்க. 50% ஆஃப் மார்க்ஸ். மினிமம் 21 years மேக்ஸிமம் 28 years வந்து ஏஜ் லிமிட். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். செகண்ட் பேமெண்ட், தேர்ட் வந்து அப்லோடிங் ஒர்க். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினி ஜூனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு 1770 அண்ட் ட்ரெயினி அசோசியேட்ஸுக்கு 1180 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைலுடைய ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது.
ட்ரெயினி அசோசியேட்ஸுக்கான preliminary எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் எபிலிட்டி, நியூமெரிக்கல் எபிலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும் ஃபார் 100 கொஸ்டின்ஸ் ஃபார் 100 மார்க்ஸ். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் அகெயின் 200 கொஸ்டின்ஸுக்கு 200 மார்க்ஸ் அப்படின்னு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க இந்த டாபிக்ஸை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீக்லி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது சூட்டபுளாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.